என்ன கேட்க போறாங்க மிஞ்சி போனா எனக்கு லீவு கொடுங்க டிரான்ஸ்ஃபர் கொடுங்க வாராந்திர ஓய்வுன்னு அறிவிச்சிட்டீங்க அதுல டிராஃபிக் போலீஸுக்கு வந்துருது வாராந்திர ஓய்வுன்றது ஒரு 70% டிராஃபிக் போலீஸ் கிடைச்சிது லா அண்ட் ஆர்டர் கிரைமுக்கு கிடைக்கல எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு அது இதுன்னு உட்காந்து பண்டிகைக்கு கூட போக முடியாத போலீஸ் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா இயங்கி இருந்தா நான் இப்ப திருப்பி அடிச்சு சொல்றேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெல்ஃபேர்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் கோமாவில் உள்ளது அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருந்து டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா இருந்து நான் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ரோட்ல ஒரு காவலர் வந்து நான் சொல்ற உதாரணத்துக்கு போரூர்ல பாபுன்னு ஒரு ஏட்டையா இருந்தார் இந்த ஏட்டையா வந்து ரோட்ல நடந்து போகும்போது ஒரு செக்டார் போலீஸா ஒரு லா அண்ட் ஆர்டர்ல இருக்காரு ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் அசிங்கமா பேசுறான் திட்டுறான் அப்படி பண்ணும்போது பொதுமக்களே என்ன பண்ணுவாங்க 2 உதவ வைப்பாங்க அவர் போய் அடிக்கிறார் அந்த வீடியோ பாதி மட்டும் எடுத்து அந்த போலீஸ் என்ன பண்றாங்க இந்த போலீஸ் பப்ளிக் அட்ராசிட்டி பண்றான்னு ஒரு போடுறாங்க அப்போ அவருக்கு என்ன மன உளைச்சல்னா இன்ஸ்பெக்டர் நல்ல டைப் இப்போ அவர் வந்து ப்ரமோஷன் ஏசியா போயிட்டாரு அவர் கட்டுப்படுத்த முடியல என்னன்னா ஏசி டிசி லெவலில் கமிஷனர்ல இருந்து ஒரு ஆர்டர்னா போய் நீங்க இந்த மாதிரி பப்ளிக்ல பிஹேவ் பண்ணி போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நான் கடமை செய்தேன் கடமை செஞ்சு ஒரு பொண்ணை காப்பாற்ற போறேன் ஒரு ஈவிடிசிங்ல இருந்து அது ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுனா வம்பாயிடும் காப்பாற்ற போறேன் எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னன்னா அந்த அக்யூஸ் வீட்டுக்கு போய் ஒரு அப்துல் கலாம் புக்கை கொடுத்து மன்னிப்பு கேட்டா அந்த காவலர் அடுத்த தடவை என்ன பண்ணுவார் இது வந்து ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு இப்ப நீதிபதி ஒரு கேள்வி வச்சிருக்காரு காவலர்கள் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க 1,00,000 சார் மென்ஷன் பண்ண 1,20,000 பேருக்கு மேல இருக்காங்க ஆனா ஒரே ஒருத்தர் செந்தில்குமார் தானே வந்து அப்ப மத்தவங்க தேவை நான் கேட்கறேன் சார் எவ்வளவு பேர் நம்ம வந்து இருந்தாலும் சமூக ஆளுன்ற பேர்ல ஒருத்தர் 2 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல கேட்கணும்ன்ற சில பேருக்கு அச்சம் இருக்கும் கேட்டா நமக்கு பிரச்சனை வந்துருமான அச்சம் இருக்கும் அதையும் தாண்டி சில பேர் கேட்பாங்க அந்த கேட்கும்போது சில இடத்துல அமுக்கப்படுவார்கள் அதையும் தாண்டி ஒருத்தர் வருவாங்க ஃபில்டர் ஒருத்தர் வருவாரு நான் என்ன கேட்கிறேன் இந்த பாபுன்றவரோட மனநிலை அடுத்த நாள் கேட்கறாரு சார் எவன் கேட்கிறேன் எனக்கு சார் ஒதுக்கி போயிட சார் நீங்க பயந்து வாங்குறாங்க ஒண்ணு ஆனா அதை இன்னொரு ஆங்கிள் பப்ளிக்ல பார்த்தா லஞ்சம் வாங்குறாங்க இல்ல ஒரு பிரச்சனை பண்றாங்க இப்ப சைதாப்பேட்டில் ஒரு போலீஸ் வந்து இந்த ஏதோ கடத்தல் ஈடுபட்டாங்க இந்த மாதிரி போலீஸுக்கும் இந்த சங்கம் ஒன்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகமா சேவ் கார்டு பண்றதுக்கு வாய்ப்பு வந்துடும் இப்ப வெல்ஃபேர் இண்டிவிஜுவல் கிரீவன்ஸ் அப்ப இந்த இண்டிவிஜுவல் கிரீவன்ஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி பேசிஸ்ல ஒரு கமிட்டி அங்க வந்து என்னன்னா வெறும் ஒரு கமிஷன் உட்காரக்கூடாது அதிகாரி பார்த்தா பயப்படுறாங்க இவங்க கிரீவன்ஸ் சொல்றதுக்கு ஒரு பெட்டிஷன் பாக்ஸ் போட்டு வெல்ஃபேர் பெட்டிஷன்ல அது வித்தின் 3 டேஸ்ல பண்ணலன்னா அடுத்த ஆபீஸ்ல போகணுன்றது விதிக்கணும் இதுதான் கரெக்டா இருக்கணுமே தவிர இப்போ ஒரு பாக்ஸ் இங்க இருக்குது ஒரு அவங்க ஸ்டேஷன்லயே ஒரு பாக்ஸ் இருக்குது அது என்னன்னா ஒரு டெபுட்டி கமிஷனர் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்ல அவங்க பெட்டிஷன் போடணும் 3 நாள் அந்த பாக்ஸ் இல்லைன்னா இவர் திருப்பி அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு அடுத்து ஜேசி பாக்ஸ்ல போடணும் அதுவும் இல்லைன்னா அடுத்த அடிஷனல் பாக்ஸ்ல போட்டா இது என்ன ஆகுனா கீழே ஆஃபீஸர் இன்னஃபிஷியன்ட் காட்டுவாங்க ஒண்ணு ரெண்டாவது அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒத்துக்கிறேன் ரோட்ல ஒரு போலீஸ் இப்ப சொன்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டாரு உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணிட்டா போலீஸ் வந்து பேக்கப் பண்ணும் இதே வந்து நல்ல விஷயம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆணையர் தலைமையில் இணை ஆணையர் மேற்பார்வையில் துணை ஆணையர் வழிகாட்டுதல் பேர் இவர் ஜெயிச்சார் அப்படின்னும் போது அவங்க கிரெடிட் அவங்க எடுத்துக்காங்க ஏசியில் உட்காந்துட்டு ஆனா இதே வந்து இந்த போலீஸ் வந்து கொஞ்சம் தெரியாம தவறு பண்ணிட்டாங்க தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் இருக்குது அப்ப தவறு பண்ண போலீஸ் என்ன நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம் தெரியாம பண்ணிட்டாங்க விட்டுதானா இருக்கும் தவறு பண்ண உடனே இவங்க என்கொயரி ஆஃபீஸர் ஆயிடுறாங்க கிரெடிட் எடுத்த அத்தனை ஆபீசரும் என்கொயரி ஆஃபீஸர் ஆகும்போது நம்ம தனியா பாதிக்கப்பட்டோமோ நமக்கு செக்யூரிட்டி இல்லையோ இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்க போலீஸ் நான் வந்து யோசிச்சு நான் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளிட்டேனாப்பா அலிகேஷன் இல்லப்பா அப்படின்னு ஓடுறாங்க இதெல்லாம் தாண்டி அரசியலோட பவர்ஃபுல்லான உள்ள விஷயங்கள் ஜாதிகள் காவல்துறைக்குள்ள நீங்க எழுதுறது பொய்யா இருந்தா நீங்க ஐஎஸ் ரிப்போர்ட் ஐபி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க காவல்துறைகள் சாதி சார்ந்து காவல்துறை மதம் சார்ந்த காவல்துறை கட்சி சார்ந்த காவல்துறை இதெல்லாம் உள்ள வந்துட்டு அந்த யூனிஃபார்மோட வேல்யூ போயிடும் யூனிஃபார்ம் எதுக்கு போடுறாங்க சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் எதுக்கு போறாங்கன்னா எந்த இதுவும் இல்லாம காமனா பண்ணணும் அதெல்லாம் இங்க வந்திருக்குது அந்த வெல்ஃபேர்ல எத்தனை வெல்ஃபேர் இங்க ஆயிருக்கு ஒன்னு டிரான்ஸ்ஃபர்ன்றது லோக்கல் டிரான்ஸ்ஃபர் கேக்குறாங்க ஒரு புள்ள ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கும் ஸ்கூல்ல இருந்து போகணும் இதெல்லாம் யார் கேட்க போறது 2 மூணாவது ஐபிஎஸ் ஆபீசருக்கு அசோசியேஷன் இருக்குது நான் என்ன கேட்கிறேன் ஐபிஎஸ் ஒய்ஃபுக்கு அசோசியேஷன் இருக்குது ஐபிஎஸ் ஆபீசர் ஒய்ஃபுக்கு அசோசியேஷன் இருக்குது என்னன்னா ஐபிஎஸ் ஒய்ஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்பிடபிள்யூஏ நேஷனல் போலீஸ் ஒய்ஃப் அசோசியேஷன் என்ன பண்றாங்க அதுல ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க ஆக்டிவிட்டி பண்றாங்க இதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும்போது ஏன் வந்து காவல்துறைக்கு இருக்கக்கூடாது அப்ப காவல்துறைக்கு அசோசியேஷன் இருக்கணும்னு நான் நினைக்கிறீங்கன்னா வெல்ஃபேர் வீக்கா இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க எல்லா போலீஸுமே இல்ல இப்ப நீ உங்களுடைய கருத்து சங்கம் தான் சரி பண்ணனும் சங்கம் வேண்டாம்ன்றது உங்க கருத்து ஸ்ட்ரென்த் பண்ணாலே லாக் ஆஃப் சங்கம் தேவைப்படாதுன்றீங்க சார் நான் பேச வேண்டாம் நீங்க கேளுவதா நீ ஒண்ணே ஒன்னு சொல்ல அது மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்ல முடியல இல்ல சார் என்ன கருத்துனே புரிய மாட்டேங்குது டைம் கொடுத்துருங்க மத்தவங்க எல்லாம் விட்டு கொடுங்க என்னோட நீங்க 2 லைன் சொல்லுங்க ஒரே ஒரு நிமிஷம் சார் சொல்றீங்களா இல்ல சார் நீங்க என்ன சொல்றீங்க அத வந்து நீங்க வேணும்ன்றீங்களா வேணாம்ன்றீங்களா நான் என்ன சொல்றேன்னா வெல்ஃபேர் ப்ராப்பரா இருந்து ஆபீசர்ஸ் வந்து ப்ராப்பரா அத வந்து புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஏசில உட்காராம வெளியில வந்து நிக்கணும் 3 மாசத்துக்கு ஒரு டெபுட்டி கமிஷனர் ரோட்ல நின்னு கேஸ் போடணும் ரோட் செக்டர்ஸ் போடுவோம் 6 மாசத்துக்கு ஒரு ஜேசி வரணும் 9 மாசத்துக்கு அடிஷனல் வரணும் வருஷத்துக்கு ஒரு மப்டியில சிவில் இருந்தாதான் அந்த மக்களோட அந்த காவலர் வழி தெரியும் அதே மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க பிரச்சனை பண்றாங்க கெரட பண்றாங்க சாதாரணமா போய் உரிமையை கேட்ட கூட போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க உடனே இப்போ இன்னைக்கு கூட ஒரு விஷயம் ஆகுது போய் கேட்கறோம் நீங்க என்ன எங்களை மிரட்டி பேசுறீங்களா கேக்குறாங்க
உண்மையை கேட்கலாம் மிரட்டி பேசுறாங்கன்னா அந்த மாதிரி இந்த அசோசியேஷன் தப்பா பாதகமாயிடும். அதனால நீங்க நின்னு அதை அலசி அனலைஸ் பண்ணி வெல்ஃபேர் ஸ்ட்ரென்த் பண்ணி பெட்டாலியன் ஸ்ட்ரென்த் வந்து அங்க இருந்து வெல்ஃபேர் ஸ்ட்ரென்தன் பண்ணி சங்கம் அமைக்கான தேவையே இல்லாத அளவுக்கு நீங்க பண்ணணும்ன்றது உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நாங்க வந்து சார் உங்க கருத்தை எடுத்து சார் நீங்க மட்டும் பேசிட்டு இருக்க முடியாது சார். டைம் நீங்க எடுத்து பாருங்க, யாரை எவ்வளவு டைம் முடியும் பாருங்க, நீங்க போய் பாருங்க சார். சார் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். சார் இப்போ இது வந்து கோர்ட் வந்து சங்கம் இல்லாதது ஏன், சங்கம் அமைக்காதது ஏன் அப்படின்லாம் கேட்கல. அது வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்டா கேட்டிருக்காங்க. அது அவங்க சங்கம்னு ஒரு பெரிய ரொம்ப நாள் அது பேசிட்டு இருக்கனால அது பேசும் பொருளா பெருசா பேசப்படுது அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் கேட்டது வந்து உங்களோட விடுமுறை அரசாணை என்ன ஆனது அப்படின்றதான் பெரிய பெரிய கேள்வி. ஒரு 90% கேள்வி வந்து ஜட்ஜோட கேள்வி அதுதான். அதுல முதலமைச்சருடைய ஆணையை நீங்க மதிக்கலையா அப்படின்ற அந்த அரசாணை என்ன ஆச்சு அப்படின்றதான் ஒரு 10% தான். என்ன கேக்குறாங்கன்னா உங்களுக்கு சங்கம் அமைக்காத ஏன், அந்த அரசாணையை வந்து நிறைவேற்றணும்னா ஒரு சின்ன சங்கம் இருந்ததுன்னா அதை நிறைவேற்றி இருக்குமே அப்படின்றத கருத்து. அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு 10% மட்டும்தான். அது வந்து நமக்கு இன்னைக்கு தேவைப்படுறதுனால நம்ம அதிகமா பேச வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க 8/8/2022 421 ஜீவோ நம்பர். 15 நாட்களுக்கு ஒரு முறை உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை. அதுவுமே காத்துல பறக்க விட்டுட்டாங்க. அப்புறம் எதுக்கு வந்து ஜீவோ போடுறீங்க? சங்கம் அமைக்கணும்ன்றது உங்களுடைய ஒரு எண்ணம். அமைக்கணும்னு சொல்லல, அமைக்க கூடாதுன்னு உங்களுடைய கருத்தை நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது வந்து இப்ப எப்படின்னா நான் வந்து எதுவுமே சொல்ல வரல. ஏன்னா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். 50-50 தான். சங்கம் வச்சாலும் பிரச்சனை, வைக்காட்டினாலும் பிரச்சனை. இப்ப வந்து மருத்துவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சின்ன தவறு, அவங்க மருத்துவர் மேல ஒரு சின்ன தவறு இருந்தாலுமே எதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் பண்றாங்க. அரசாங்கம் என்ன பண்ணது, தவறு யார் பேர்ல இருந்தாலும் மருத்துவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. எதனால அப்படி வருதுன்னா எல்லா இடத்துலயுமே ஹாஸ்பிட்டல் தான் நிறுத்திடுவாங்க. ஒரு அரசாங்கத்தையே வந்து ஒரு நிலை குலைக்க வைக்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா மருத்துவர்களால இருக்கு. அந்த ஒரு நிலைமை வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறைக்கு வந்து ஒரு சங்கம் இருக்கக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு சாதாரண விலங்கினங்களோ மற்ற யாருக்கோ கூட ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு எல்லாமே பண்றாங்க. நம்ம நாட்டை காக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கோ ஒரு இடைநிலை அதிகாரிகளுக்கோ எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காவல் நிலையம், உங்க பக்கத்துல இருக்க காவல் நிலையத்தை நாளைக்கு உங்க செய்தியாளர் போய் பார்க்க சொல்லுங்க, ஒண்ணுமே இருக்காது. வெளியே வந்து தண்ணீர் பந்து அதெல்லாம் கூட எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு காவல் ஆய்வாளருக்கோ அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தண்ணி குடிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி கூட இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஆர்ஓ சிஸ்டமோ ஒரு எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது. ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா அப்படியே டொக டொகடோன்னு ஓடிட்டு இருக்கும். நீங்க வந்து சங்கம் அமைக்கிறது அதெல்லாம் வேற. நீங்க வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து வெயில்ல போய் கஷ்டப்படுறத வந்து நீங்க அதே மாதிரி சங்கம் இல்லாம அவங்க அந்த காவல் ஆய்வாளர்களோ அவங்க உட்பட்ட காவல் நிலைய சார்ந்த இவங்க சங்கம் அந்த குறிப்பிடர் இல்லாம தனியா ஒரு இவங்களை வச்சு ஒரு சங்கத்தை கிரியேட் பண்ணா ஒரு நல்லதா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரி, இப்ப அரசு அதிகாரிகள் இந்த ஆணையை வந்து நிறைவேற்றலன்றதுக்கு ஒரு கேள்விக்கு என்ன பதிலா இருக்கும் சார்? இது வந்து இப்போ ஒரு ஜீவோ போட்டிருக்காங்கன்னா இந்த ஜீவோ பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு? இப்போ இது வரைக்கும் ஒரு ஜீவோ போட்டு ஒரு லீவு கொடுக்கணும், அந்த லீவு கொடுக்கல. அந்த லீவுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இதுங்க ஃபீஸோ இல்லை வந்து ஏதாவது ஊதியமோ கொடுக்கணும்னா அது இமிடியேட்டா வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணாங்கன்னா உண்மையாலுமே நீங்க இந்த ஓய்வு எவ்வளவு நாள் கொடுக்க